லூக்கா 21:36 வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். ஜெபம் பண்ண ஜாக்கிரதை, கவனம். எப்பொழுதும் விழித்து ஜெபம் பண்ணணும். காரணம் என்ன? உலகத்தில் மகா உபத்திரவமும் வேதனைகளும் ஆரம்பமாகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பவும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தா தான் நாம் தப்பு வைக்கப்படுவோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்போடு இருந்தால் தான் ஆண்டவர் நம்மை காக்க முடியும். ஜெபம் என்பது ஏதோ ஒரு மத சடங்கு அல்ல. ஜெபம் என்பது நீங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் கூப்பிடும்போது வருவார். அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம்தான் இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவரோடு கூட இணைக்கும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கடைசி காலங்களில் என்ன செய்வார்கள்? லூக்கா 17:26 முதல் 30 வரைக்கும் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து லூக்கா 17:26 30 வரைக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தவும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஜனங்கள் எல்லாரும் இந்த கடைசி காலத்தில் எதில் ரொம்ப ஆயத்தமாக பிஸியாக இருப்பாங்க? என்ன காரியத்தை செய்கிறதெல்லாம் பிஸியாக இருப்பாங்க சொல்லுங்கள். இங்கே என்ன எழுதியிருக்குது? லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல் நடக்கும். ஜனங்கள் என்ன செய்வாங்க? புசிப்பாங்க, ரெண்டாவது குடிப்பாங்க, பிறகு விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதுதான் நடக்கும். இதில் ஏதாவது தப்பு இருக்குதா? ஏதாவது பாவம் இருக்குதா? இல்லை. நம்ம டெய்லி சாப்பிடத்தான் செய்யணும். நம்ம டெய்லி நல்ல தண்ணி குடிக்கணும். டெய்லி நமக்கு நட்டணும், நாட்டணும், கட்டணும், பெண் கொண்டு கொடுத்து கொண்டார்கள்னு சொன்னால் கல்யாணம்லாம் நடக்கணும். அதுக்கு தானே அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, கல்யாணம்லாம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்ற காலத்தில் நடக்கணும். நமக்கு இதை நாம் செய்வோம். இதிலேயே தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ் இதில் தான் இருக்குமே தவிர எதை மறந்துடுவோம்? ஜெபம் பண்ணுறதுக்கு நாம் மறந்துடுவோம். இதெல்லாம் நல்ல காரியங்களாக நடக்க வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இதிலேயே மூழ்கி போய் விடுவோம் கடைசி காலத்தில். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் உலக ஆவி மக்களுக்குள் புகுந்து விடும். உலகத்தின் ஆவி. உலகத்தில் இருக்கிற ஆவி என்ன ஆவி? உலகத்தில் இருக்கிற ஆவி டிவி ஆவி. உலகத்தில் இருக்கிற ஆவி அடுத்தது என்ன ஆவி? ஃபோன் ஆவி, இன்டர்நெட் ஆவி. அது மாத்திரமல்ல, எல்லா எலக்ட்ரானிக், அதாவது எலக்ட்ரானிக் என்று சொல்லும்போது அந்த கடைசி காலத்தில் எல்லாருக்குள்ளேயும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து அந்த உலக ஆவி, பதவி ஆசை, பண ஆசை, புகழ் ஆசை, பலவிதமான பொருட்களின் மேலுள்ள ஆசைகள் உள்ளே புகுந்து விடுவதனால்
உன் இருதயம் அடைக்கப்பட்டு விடும். ஜெபம் பண்ண போனாலும் ஜெபம் வராது. நீ ஜெபம் பண்ண போனால் ஜெபம் வராது. உனக்கு ஜெபம் பண்ண போகும்போது என்ன செய்வானா, உனக்கு என்ன மனசில் வரும், நான் துணியை இந்த இதுக்குள்ளே போட்டேனே, எதுக்குள்ளே போட்டேன், வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டேனே, அடுப்பில் என்னத்தை வச்சுருக்கிறேன், இதை வச்சுருக்கிறேன், அதை வச்சுருக்கிறேன், பலவிதமான ஆவி மனசில் வருமே தவிர ஜெப ஆவி உன்னை விட்டு போயிடும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஜெப ஆவி என்னை விட்டு போகக்கூடாது. என் வாழ்க்கையில் உண்மையாய் உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள்ள வரணும். உலக ஆவியை அப்புறப்படுத்துங்க. பயத்தின் ஆவி, வேலைகளின் ஆவிகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ஆவியை கொண்டு வரும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். முக்கியமான முன்னுரிமை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. முன்னுரிமை கொடுக்கப்படணும். முக்கியமானதுக்கு இடம் கொடுக்கணும். வேல்யூஸ், மதிப்பு எதுக்கு இருக்குதோ அதுக்கு தான் கொடுக்கணும். ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு கீழே ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்குது. பளபளப்பான ஒரு பேப்பரும் கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அவன் தடவி பார்த்துட்டு பளபளப்பான அந்த பேப்பர் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி 1000 ரூபாய் நோட்டை கீழே போட்டுட்டு போயிட்டான்னா அவனுக்கு மதிப்பு எதில் இருக்குன்னு தெரியலை. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் நோட்டையும் ஒரு 50 ரூபாய் விலையுள்ள பொம்மையும் காட்டினா எதை வாங்கும்? பொம்மையை தான் வாங்கும். இந்த 500 ரூபா நோட்டில் எத்தனையோ பொம்மையை வாங்கிறதுக்கு அதுக்கு மதிப்பு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த மதிப்பு தெரியாமல் போயிட்டு. அதே போல தான் விசுவாசிகளுக்கும் கூட கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறதும் அவருடைய சத்தம் கேட்கிறதும் எத்தனையோ கோடிக்கணக்கான மதிப்பு அதில் இருந்தாலும் அந்த மதிப்பை தெரியாதபடி ஏதோ வந்து சடங்குக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தான் பார்க்கிறோமே தவிர உண்மையான மதிப்பு எதில் இருக்கிறது என்பதை மறந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, தேவையானது ஒன்று. ஆமென். அநேக தேவைகள் உனக்கு இருக்கலாம். புசிக்கிறதும் குடிக்கிறதும் நாட்டுகிறதும் விற்கிறதும் கொள்கிறதும் பலவிதமான காரியங்களை நீ செய்கிறதுமான அநேக தேவைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். பண தேவைகள் இருக்கலாம், பலவிதமான பொருட்கள் தேவைகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை அலக்களித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, தேவையானது உனக்கு ஒன்றே ஒன்று தான். ஆமென். தேவையானது ஒன்றே ஒன்று. அவருடைய பாதத்தை நீ தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீ இருக்க வேண்டும். அது உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஒரு சிறந்த பங்கு. அந்த பங்கை நீ பிடித்து கொள்ள வேண்டும். ஆகையினால உன் வாழ்க்கையில் முக்கியமானது இன்னதென்று சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்தெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதற்கு நீ தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் முதலாவதே மனிதனை படைத்த போது தெரிந்து கொள்ளும் ஒரு தன்மையை அவனுக்கு கொடுத்துட்டார். ஃப்ரீ வில் என்று சொல்லப்படுகிற ஒன்றை மனுஷனுக்கு கொடுத்தார். அப்பொழுது வேதாகமத்தில் முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பக்கம் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார் அந்த தோட்டத்தின் நடுவில். அடுத்தது தோட்டத்துக்குள்ளே என்ன மரம் இருக்கிறது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி உள்ள மரம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷனுக்கு நாலேஜ், அறியக்கூடிய அறிவு தன்மை அவன் தெரிந்தெடுக்கிறானா? ஜீவ விருட்சத்தின் கனியை தெரிந்தெடுக்கிறானா?
ஜீவ விருட்சத்தின் கனி என்பது ஆண்டவருடைய வாழ்வு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய திறன், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கேரக்டர், நல்ல குணங்கள், அவருடைய வாழ்வு. மனுஷன் எதை தெரிந்து கொண்டான்? எதை தெரிந்து கொண்டான்? நாலேஜ், அறிவு எனக்கு வேணும், இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நான் அறியணும் அப்படிங்கிற அறிவை தெரிந்து கொண்டானே தவிர உண்மையான தெய்வத்தினுடைய வாழ்வை அவன் தெரிந்து கொள்ளவில்லை, ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் தனக்கு உரிய இஷ்டமான ஒன்றை தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தில் மக்களுக்கு அறிவு பெருகியிருக்கிறதை தவிர உண்மையான தெய்வத்தினுடைய வாழ்வு இல்லாமல் போய்விட்டது, அவருடைய கேரக்டர் இல்லாமல் போய்விட்டது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை படைத்தது எப்படி படைத்தார்? தேவனுடைய சாயலாக படைத்தார். தேவனுடைய சாயல் என்று சொல்லும்போது, ஆண்டவருடைய சாயல் என்று சொல்லும்போது அவருடைய குணங்களினாலே நம்மை படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கேரக்டர், ஆவிக்குரிய சகல நல்ல குணங்கள் நமக்குள்ள இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்குது. ஆமேன். ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பகுதியில் சில கெட்ட குணங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ளே நல்ல குணங்கள் இருக்கிறது. இந்த குணங்கள் யாரிடத்திலிருந்து வந்தது? நம்மை படைத்த தேவன் நம்மை உருவாக்கும் போது அதை படைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ரெண்டாவது, ஆண்டவர் அவருடைய ரூபத்தின்படி நம்மை படைத்தார். ஆண்டவருடைய ரூபம் என்று சொல்லும்போது லைக்னஸ் ஆஃப் காட் என்று சொல்லும்போது இமேஜ் ஆஃப் காட் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய லைக்னஸ் என்று சொல்லும்போது அவரை போல படைத்திருக்கிறார். அவருக்கு இருக்கிற அன்பு, அவருக்கு இருக்கிற விசுவாசம், அவருக்கு இருக்கிற வார்த்தையினுடைய அதிகாரங்கள், இதை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இதை வைத்து நாம் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்வு, அதை அடைவதற்கு அவருடைய பாதம் நமக்கு தேவை. தேவை ஏராளமாக இருந்தாலும் முக்கியமானதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். ஆமேன். நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். என்ன பங்கை தெரிந்து கொள்ளணும்? நல்ல பங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பங்கு என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பங்கு. எல்லாரும் சொல்லுங்க, அமர்ந்திருங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நானே தேவன் என்று அமர்ந்திருந்து அவரை என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். காலையில் எழும்புனது முதல் ராத்திரி வரைக்கும் அமர்றதுக்கு நேரம் இருக்குதா? கொஞ்ச நேரமாவது அமர்ந்து இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க நேரம் இருக்குதா? நமக்கு நேரம் இல்லை. அமர்ந்திருங்கள். சத்தமாக சொல்லுங்க. அமைதியாக அமர்ந்து இருந்து இந்த எண்ணங்களெல்லாம் மாற்றி ஆண்டவரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஜெபம். அமர்ந்திருந்தாலே போதும் ஆண்டவருடைய பாதத்தில். எங்கே போய் உட்கார்ந்துருக்கணும்? பாதத்தில் போய் உட்காரணும். நான் கட்டில் அமர்ந்திருக்க போகிறேன்னா உங்களுக்கு அங்கே இருக்காது. ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமர்ந்திருக்கணும். இல்லை எங்கேயாவது போய் வேறு இடத்துல அமர்ந்திருக்க போகிறேன்னு ஆற்றுப்பாலத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நீ அமர்ந்து இருக்கிற நேரம் வேணும் உனக்கு. எப்பவும் உன் மனசும் ஓடிக்கிட்டே இருக்கும், உன் வாயும் எதையாவது சவைச்சிக்கிட்டே இருக்கும், உன் வயிறும் அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் மனுஷனுக்குள்ள நடக்கிற காரியம். இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தால் ஜெபம் வருமா? வராது. களைப்பு வரும், தூக்கம் வரும். வாயில் நீ வார்த்தையை வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு இருக்கிற நல்ல ஆவி உன்னை விட்டு போயிடும். நீ கொஞ்சம் அமர்ந்து அமைதியாக தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த பழக்கம்தான் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கவனித்து கொண்டிருந்தாள். ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தது அவளுடைய காதுகள். அதனால தான் அவள் எழுந்திருக்க முடியவில்லை. அவளுடைய சகோதரி வேலை செய்து கொண்டிருக்கிறாள், நல்ல வேலையை செய்கிறாள். இயேசு கிறிஸ்து திடீரென்று 12 பேரோட கூட வந்து விட்டார்.
இந்த இயேசு வந்ததுனால இவளுக்கு உபசரிக்கிற ஆவி இருக்குது. யாருக்கு உபசரிக்கிற ஆவி? மரியாளுக்கு இருக்குது. இந்த மரியாள் மார்த்தாளுக்கு இருக்குது. மார்த்தாள் உபசரிக்கிற ஆவி உடையவள், பதற்றம் அடையவில்லை. உபசரிக்கிற ஆவி இல்லாதவர்களுக்கு வீட்டில் 12 பேர் வந்தால் என்ன ஆகும்? உபசரிக்கிற ஆவி இல்லைன்னா 12 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல வாங்கன்னு உள்ள ஒரு மாதிரி முகத்தை வச்சு கூப்பிட்டு கதவை ஓங்கி அடிப்பான். கதவை ஓங்கி அடித்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போ வெளியே போகணுன்னு. ஆனால் இந்த மார்த்தாளுக்கு நல்ல குணம் இருக்குது. அந்த நல்ல குணம் இருந்ததுனால அவளுக்கு நல்ல காரியம்தான் செய்யணும். சமையல் செய்து இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற வேலையை அவள் செய்ய போகிறாள். ஆனால் இயேசு அங்கு வந்தது சாப்பாட்டுக்கு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு அங்கு வந்தது சாப்பாட்டுக்கு அல்ல. இயேசு அங்கே வந்தது பிதாவின் சித்தத்தை செய்ய, அவர்களோடு வசனத்தை பேச நோக்கத்தோடு தான் அங்கே வந்தார். ஒருவேளை அந்த சீஷர்களுக்கு வாசம் அடிச்சிருக்கும் சாப்பிட்ணுன்னு. எவனாவது ஒருத்தன் சொல்லியிருப்பான், காப்பி கொண்டு வா ஐயாவுக்கு அப்படின்னு, எனக்கு சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு வேளை சொன்னானும் சொல்லலையோ. சில ஆட்கள் அப்படித்தானே, தங்களுக்கு ஏதாவது வேணும்னா முன்னால் இருக்கிற அவரை சொல்லிட்டு இவங்களையும் சேர்த்து அடிக்கிற ஆட்கள் உண்டு. அப்படி இல்லாம அப்படி ஏதாவது செய்திருப்பான். ஆனால் இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? அங்கே நம்மோடு பேசணும், உறவாடணும், வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். இது எல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசை. அப்படியானால் நீங்களும் ஆண்டவருடைய பாதத்துக்கு போகும்போது அவருடைய நோக்கம் என்ன என்பதை கற்றுக்கொள்வது தான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி, ஐயா நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய ஆண்டவர் வல்லமை உடையவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். வால்டேர் எல் வில்சன் என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அந்த பரிசுத்தவான் 17 வருஷங்கள் ஊழியங்களை செய்துட்டு தன் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவராய், ஒன்னையும் நிறைவேற்ற முடியாதவராய் கஷ்டப்பட்டார். அப்பொழுது அவர் ஒரு நாள் ஜெபத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவரோடு பேசினார். ஒரு செய்தியை கேட்டார். உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையை நானே நடத்திட்டேன், எனக்கு பிரியமான இடத்துக்கு போனேன், நான் பிரியமானதை செய்தேன். ஆனால் இன்னையிலிருந்து இந்த சரீரத்துக்குள்ள நீர் தான் வாசம் பண்ணணும். இந்த சரீரம் உமக்கு உரியது, எல்லா அவயவங்களையும் நான் உமக்கு கொடுக்கிறேன். இயேசுவே, நீர் இந்த பூமிக்கு வந்தபோது உமக்கு ஒரு மனுஷ சரீரம் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு ஒரு மனுஷ சரீரம் தேவைப்படுகிறது. இன்று முதல் இந்த ஆவியானவருக்கு என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய அவயவங்களையும் முற்றிலும் நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். இனிமேல் நீர் என்னை எங்கே அனுப்பினால் நான் போவேன். ஆண்டவரே, என்னை ஆஸ்பத்திரிக்கு வியாதி கொடுத்து அனுப்பி அங்கே படுக்கையில் போட்டாலும் பரவாயில்ல, நான் அங்கே போகிறேன். என் வாழ்க்கையில் என்ன நீர் செய்தாலும் சரி, நான் அதுக்கு என் சரீரத்தை உமக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் இனி நான் அல்ல, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி 100க்கு 100 தன்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த போது அதிலிருந்து ஆண்டவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே இந்த சரீரத்தை வைத்து ஆளாதபடி ஆவியானவரே நீர் எனக்குள்ளே இருந்து நீர் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அது எதுவானாலும் சரி, அதை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கைகளை அசைத்து அதை செய்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு செய்வது வித்தியாசமாக இருக்கும். பால்கனியில் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். இந்த வசனத்தை எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தி, இன்றைக்கு ஆவியானவரே எனக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், 100க்கு 100 நீர் செய்யும் ஆண்டவரே. ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தபோது சகோதரி மார்த்தாள் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
இவளையும் கண்டிப்பாக பார்த்து பேசியிருப்பா. சும்மா அங்கே போய் உட்கார்ந்தது போதும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இயேசுகிட்டேயே இவளை பற்றி குறை சொல்கிறாவ. அந்த கிரிட்டிசிசம், மற்றவங்க குறை சொல்கிற அந்த காரியம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அப்போ தான் 4 பிள்ளைகள் உங்களை சொல்லும், அம்மா அங்கே போய் உட்காந்து நீ அங்கே முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காத, உன் புருஷன் வருவான், அவன் ஏதாவது சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறை சொல்லுகிற ஆவி உனக்கு அங்கே அதை காதில் கேட்டுட்டானாலே உனக்கு இருக்கிற ஜெப ஆவி போயிடும். ஆனால் இந்த மரியாள் தன் சகோதரி வந்து அவளை குறை சொல்லியும் இயேசுக்கிட்டேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறா பாருங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவள் அந்த இடத்த விட்டு எழும்பலை. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவளுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவள் அமர்ந்து வசனத்தை கேட்கிறாள். அது அவளுடைய வாழ்க்கையின் தாழ்மையை காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யார் ஒன்றை குறை சொன்னாலும் குற்றப்படுத்தினாலும் நீ அதை குறித்து கவனியாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதும் அவருடைய பாதத்துக்கு கீழே வருவதும் ஒரு தாழ்மையின் ஆவியை குறிக்கிறது. தாழ்மை உள்ளவர்களோடு ஆண்டவர் பேசுவார். உனக்கு ஒரு நல்ல ஜெப ஆவி அதில் வரும் என்பதில் சந்தேகமில்லை. 41ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ அநேக காரியத்தை கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாள் மார்த்தாளே, நீ உன் பங்கே கவலையும் கலக்கமுமா தான் இருக்குது. அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு கவலை, குடும்பங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பாரம் வந்து மனசை பிடித்து கொள்ளுது. இந்த மார்த்தாளுக்கு அந்த கவலையும் பாரமும் இருந்துச்சு. ஆனால் மரியாளும் இளைப்பாறுதலோடு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறான். உன் மனசில் கவலையும் பாரத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஜெபம் பண்ண போனால் உனக்குள்ள ஒன்றுமே ஜெபம் வராது. எந்த கலக்கமும் கவலையும் தான் உன் வாழ்க்கையில் வருமே தவிர ஜெபம் வராது. இந்த மார்த்தாள் அப்படிப்பட்ட காரியத்துக்குள் சிக்கி கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கவலையிலும் கலக்கத்திலும் உன் இருதயம் இல்லாதபடி ஒரு விடுதலை பெற்று ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வர இயேசுவின் பாதம் ஒன்றே உனக்கு தேவை. ஹல்லேலூயா. 2வது கெத்செமனே தோட்டத்தின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:36 வாசிங்க. மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து, ஒரு இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போதும். இயேசு ஜெபம் பண்ண ஒரு இடத்துக்கு வந்தார். சொல்லுங்க, ஒரு இடத்துக்கு வந்தார். சொல்லுங்க எல்லாரும். ஜெபம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இடம் தேவை. எப்பவும் ஜெபம் பண்ணணும். எந்த இடத்துலையும் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் நல்லா ஜெபம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு இடம் தேவை. சரி ஐயா, எனக்கு ஒரு பெரிய வீடு கிடையாது, சின்ன ஒரு குடிசையில் தான் இருக்கிறேன், எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த குடிசையில் வாழும்போது மற்றதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? இடம் இருக்குது. நீ தூங்குறதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிற, நீ சாப்பிட்றதுக்கு இடத்த வச்சிருக்கிற, அதுக்குள்ளே என்னெல்லாமோ ஒரு இடத்த எப்படியோ ஒழுங்கு பண்ணி வச்சிடுறீங்க. அதே போல் அதில் ஒரு சின்ன கதவு இருந்தாலும் அந்த கதவுக்கு பின்னால் நீ ஜெபிக்கிற இடமா வச்சா உனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு இடம் தேவை. இல்லாட்டா ஒரு சேரீ எடுத்து ஒரு கயிறை கட்டி அதை போட்டு அதுக்கு பின்னால் பிள்ளைகள்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ சொல்லிட்டு ஜெபம் பண்ணால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஜான் வெஸ்லின்னு ஒரு தாயார் இருந்தாங்க. ஜான் வெஸ்லிக்கு ஒரு தாயார், அவங்களுக்கு 17 பிள்ளைகள். அந்த 17 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண அந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடம் வச்சுருந்தாங்களாம். உனக்கு ஜெபம் பண்ண ஒரு இடம் தேவை. இயேசு கெத்செமனேன்னு இடத்துக்கு போனார். போயிட்டு சொல்கிறார், நீங்கள் இங்கே இருங்கள்,
நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுகிறேன். என்ன சொல்லுங்க? நீங்கள் இங்கே இருங்க, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? அது அடுத்த 3 பேரை கூட்டிட்டு போறாரு, அது வேற விஷயம். அது எதுக்கு கூப்பிட்டு போறாரு? அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டு போறாரு. அந்த மற்ற ஆட்களுக்கெல்லாம் அவ்வளவு ஜெப ஆவி இல்லை. அவங்கள அங்கே வச்சுட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு போறார். உங்களோட கூட இருக்கிற எல்லாரும் உங்களோட ஜெபம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வேணும். ஆமென். மற்றவங்களை ஜெபம் பண்ண மற்ற இடம் பேசிகிட்டு இருக்க ஆட்களை இன்னொரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும். இயேசு ஒரு நாள் ஆச்சரியமாக சொல்கிறார், இந்த சீஷர்களை ஜனங்களை அனுப்பிவிட்டு சீஷர்களையும் துரிதமாக படவில் ஏறி போக வைத்து விட்டு அவர் மலையில் போய் தனித்து இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயா, உனக்கு தனியாக ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. தனி ஜெபத்துக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடத்துல போய் கொஞ்சம் மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு இடம் உனக்கு தேவை. அப்படியானால்தான் நீ ஜெபம் பண்ண முடியும் என்பதில் சந்தேகமில்லை. செப்பரேட்டட் ஃப்ரம் பீப்புள். யாக்கோபு, அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், ஒரு பயம் வருது. அது மத்தியில் யாக்கோபு என்ன செய்தான்? தான் ஒரு பரிவாரங்களோடு வர்றான், பிள்ளைகளோடு வர்றான், மனைவிகளோடு வர்றான். ஆட்டு மந்தைகளோடு வரும்போது அவன் சொல்லுகிறான், போக்கு என்னும் நதிக்கரையில் எல்லாத்தையும் அந்த பக்கம் கடத்தி விட்டு இவனோ தனித்த ஒரு இடத்தில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் அளவும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். பொழுது விடியும் அளவும் ஒரு இடத்திலிருந்து ஜெபம் பண்ணினான். அந்த இடம் முக்கியமானது. உனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. 2வது, இயேசு 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 37ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். துக்கம், வியாகுலம், மரணத்துக்கு ஏதுவான துக்கம், சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து மரிக்க வேண்டிய அந்த சூழ்நிலை. அவர் மனுஷனாக அந்த சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க ஜெப பங்காளர்களை தேடுகிறார் இயேசு கிறிஸ்து. ஜெப பங்காளர்கள் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. உன் கூட ஜெபிக்கிறதுக்கு ஜெப பங்காளர்கள் இருக்கிறாங்களா? உனக்காக ஜெபிக்க, நீ துக்கப்படுற நேரம், நீ வேதனைப்படுற நேரம், உன் இருதயத்தை சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் உனக்கு இருக்கிறாங்களா? அந்த ஆட்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இவர் கூட்டிகிட்டு போகிற ஆட்கள் ஒன்றும் ரொம்ப திறமையான ஆட்கள். அவங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருக்காங்க? தூக்கம் மாத்திரம் இல்லை, தூக்க மயக்கம் இருக்குது. அடுத்து அவன் கண்ணை பார்த்தாலே அவன் ஜெபம் பண்ணுற ஆள் மாதிரி தெரியலை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட தன்னுடைய ஜெப பங்காளர்களை அழைத்து கொண்டு போனார். உனக்கு ஜெபம் பண்ண, நீ துக்கப்படுற நேரம், நீ வேதனைப்படுற நேரம், மனம் திறந்து உனக்காக ஜெபிக்கிற ஜெப பங்காளர்கள் தேவை. கைகளை அசைத்து, இயேசுவே 2 கைகளை வைத்து, என் ஒவ்வொருத்தருக்கும் பண பங்காளர்களை விட உனக்கு ஜெப பங்காளர்கள் தேவை. ஹல்லேலூயா. உன் வீட்டில் உள்ளவங்க உனக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆமாம். உன் வீட்டில் உள்ளவங்க உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. உனக்காக ஜெபம் பண்ணணும். உன் கூட 2 விசுவாசிகள் உன்னுடைய குழுவில் இருக்கணும், அவங்களோட ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட ஜெப பங்காளர்கள் இருந்தால் உன் ஜெபத்தில் மாற்றம் வரும். எத்தனை பேர் விசுவாசிங்க? 2 கைகளை வைத்து, ஐயா, எனக்காக ஜெபிக்கிற ஜெப பங்காளர்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 39ஆம் வசனத்தை வாசிப்போம். 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். சரி, போதும். எப்படி விழுந்து ஜெபம் பண்றாரு? சத்தமா சொல்லுங்களேன். முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றார். பொசிஷன் ஆஃப் பிரேயர். எப்படி ஜெபம் பண்றோம்? நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்?
எப்படி எந்த பொசிஷனில் இருந்து ஜெபம் பண்ணுறோம்? சில நேரம் முழங்கால் படியிடுவோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேருக்கு எப்படி தான் ஜெபம் பண்ணணும் ஆசை? உட்காந்து தான் ஜெபம் பண்ணுவாங்க. சில ஆள் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. நான் சில நண்பர்களை பார்த்துருக்குறேன். நாங்கள் சிலர் தங்கி இருக்கும்போது ஜெபம் பண்ண போகும்போது நண்பர்களை பார்த்துருக்குறேன். அவங்க படுத்துக்கிடுவாங்க, ஆனால் உடைய கால் அசைச்சிக்கிடுவாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் தூங்கினேன், ஆனால் இப்போ கொஞ்சம் முழிச்சிருக்கிறேன் அப்படின்னு காலை அசைச்சிக்கிடுவாங்க. அது ஒரு ஜெபம். அது ஜெபம் மாதிரி இருக்கும், அது ஜெபம் இல்லை. முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுறது. அப்படின்னா இவருக்கு வியாகுலம், துக்கம் இருக்குது. இந்த நாட்களில் நிறைய பேர் தலையில் கை வச்சா எப்படி விழுந்துடுறான்? பின்னால் விழுந்துடுறான். பின்னால் விழுந்து ஆண்டவருக்கு நேராக காலை தூக்கி காமிக்கிறான். அதை மூடுறதுக்கு பெட்ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், நீ உண்மையாக ஜெபம் பண்ணா உன் தலையை தரையில் வச்சு, ஐயா நான் ஒரு தூசி, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே இருக்கிற அந்த வேதனையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வச்சு முகங்குப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்ணின ஒரு ஜெபத்தை தான் நாம் இங்கே பார்க்குறோம். உன் பொசிஷன் ஆஃப் ப்ரேயர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில ஆட்களுக்கு முழங்கால் போட முடியாது, சில ஆட்களுக்கு முழங்கால் போட முடியாத ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்லலை. நல்லா முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நேரமாவது முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 40-41 வசனத்தை வாசிங்க. 40-41 வசனம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? என்னோடு கூட என்ன செய்யக்கூடாதா? இங்க அடுத்த வசனம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சரி, இங்க நம்ம பார்க்கிறோம் நேரத்தை பார்க்கிறோம், இடத்தை பார்த்தோம், பொசிஷனை பார்த்தோம். இடம், ஜெபிக்கிற இடம், எந்த நிலையிலிருந்து ஜெபம் பண்றான்? முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணு. இந்த இடத்துல நம்ம இயேசுவிட்ட இருந்து படிக்கிற பாடம் அவர் சொல்றாரு, ஒரு மணி நேரமாவது என்னோட ஜெபம் பண்ணக்கூடாதா? நேரத்தை பார்க்கிறோம். சிலருக்கு 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல, 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல. நான் வேதாம கல்லூரியில் படிக்கும்போது நான் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவேன். எனக்கு எப்போல்லாம் நேரம் இருக்குதோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஒரு நண்பன் என்கிட்ட வந்தான்ப்பா, என்னால் ஜெபம் பண்ண முடியல, நீ எப்படிப்பா இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுற? எப்போ பார்த்தாலும் நீ ஜெபத்தில் இருக்கிறியே, எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் படித்து கொடுப்பா. நான் கூப்பிட்டு போனேன் அவனை, வா என் கூட இரு, முழங்கால் போடு என் பக்கத்தில், நான் ஜெபம் பண்ணுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம்தான் பார்த்தேன். திரும்ப ஆளை பார்த்தா காணும். 5 நிமிஷத்தில் ஆள் போயிட்டான். அவன் சொல்கிறான், என்னால் 5 நிமிஷம் கூட என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இங்கே கேட்குறார், ஒரு மணி நேரமாவது நீ என்ன கூட விழித்திருக்கக்கூடாதா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஐயா எங்கள் குடும்ப ஜெபங்கள் மாறட்டும், எங்கள் தனி ஜெபங்கள் மாறட்டும், நேரம் எடுத்து அந்த ஆவிக்குரிய பிரசன்னம் வர, பிசாசுகள் துரத்தப்பட, எங்கள் வீடுகளில் ஒரு மாறுதல் வர விடாமல் ஜெபம் பண்ணணும். கை அசைத்து ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். போன வாரம் சேத்துப்பட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க, ஐயா 13 வருஷம் என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணேன். ராத்திரி படுக்க போகும்போது அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். காலையில் எழும்பின உடனே நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அதைத்தான் நான் செய்து வந்தேன். பல மணி நேரம் நான் செய்தேன். என்னுடைய கணவன் அவர் காவி வஸ்திரம் உடுத்தி அவர் எப்பவும் எந்த கோயிலுக்காவது போயிட்டு இருப்பார். இங்கேயும் என்னை விட வந்தாலும் உள்ளே வர மாட்டார். ஆனால் 13 வருஷத்துக்கு பிறகு போன மாதம் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அல்லேலூயா. எந்த பாட்டு அவரை தொட்டுச்சு தெரியுமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. நான் சில நேரம் உங்களுக்கு சொன்னாலும் அந்த பாட்டில் அர்த்தம் இருக்குது. அந்த பாட்டு அவர் வாழ்க்கையை தொட்டது. போன வாரம் அவரை நான் சந்தித்தேன். அவர்
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். பல மணி நேரம் விடாமல் ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் பதில் இருக்கிறதம்மா, பதில் இருக்குது. 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து என கூட ஜெபம் பண்ணக்கூடாதா? 2வது சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன செய்? ஜெபம் பண்ணு. சோதனை வரும், சோதனைகள் வருது, நிறைய சோதனைகள். சோதனை தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். சாத்தான் இருக்கிறதுக்காக தோத்திரம். என்ன தோத்திரம் பண்ண மாட்டீங்க? ஒரு மனுஷனுக்கு நல்ல மசில்ஸ் வரணும், இந்த சதையெல்லாம் நல்லா திரண்டு வரணும்னா என்ன செய்யணும்? அவன் எக்ஸசைஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும்? பல மணி நேரம் பண்ணுனா, சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா எக்ஸசைஸ் பண்ணி இந்த இதெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கும், வயிறெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படி காட்டுவான். அவன் பல மணி நேரம் அதை செய்தாதான், அந்த கடினமான நேரத்தை செய்தாதான் அவனுக்குள்ளே இதெல்லாம் வரும். இல்லாட்டா புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருப்போம். நீங்கள் சும்மா உட்காந்துட்டு தான் போனால் அதெல்லாம் ஒன்றும் இந்த மசில்ஸ் எல்லாம் வராது. அதனால் அந்த மசில்ஸ் நல்லா செயல்படுறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு கழுத்து வலி, இந்த இடுப்பு வலி, இந்த வலி, அந்த வலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த மசில்ஸ் வேலை செய்யாமலே அதை விட்டுறோம். நம்ம எல்லா மசில்ஸும் வேலை செய்யணும். நாய் பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ரெச் பண்ணுறத நாய் 2 காலை முன்னால் வைக்கும், 2 காலை என்ன செய்யும்? பின்னால் வச்சு என்ன செய்யும்? ஸ்ட்ரெச் பண்ணும், உள்ள அழுத்தம். நாய்க்கு எக்ஸசைஸ் பண்ணுது, மனுஷன் ஸ்ட்ரெச் பண்ண மாட்டேங்கிறான். அவன் அப்படியே இருந்த மாதிரி இருந்தான்னா ரத்த ஓட்டம் சரியாக ஓடாது. அதனால் கொஞ்சமாவது ஸ்ட்ரெச் பண்ணுனா ரத்த ஓட்டம் ஓடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போ தான் தசைகள் நார்கள் எல்லாம் பலம் அடையும். அதே போல் சோதனை உனக்கு இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பலனடையவே மாட்டா. இந்த சோதனைகள் தான் நமக்கு இந்த காரியங்கள்லாம் விடுதல். ஆனால் நீங்கள் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. உனக்கு அந்த சோதனையில் நீ விழுந்துடக்கூடாது. இயேசுவுக்கு சாத்தான் 3 சோதனைகளை கொண்டு வந்தான். வனாந்திரத்தில் அவருக்கு சோதனை பண்ணுனா, உப்பரிக்கை ஆலயத்தினுடைய கோபுரத்தில் சோதனை, மலையில் சோதனை. அந்த சோதனை ஒரு படிக்கு மேலே அடுத்த படி உயரமாக போயிட்டே இருந்துச்சு. வித்தியாசமான இடத்துல சோதனை. ஒருத்தர் சோர்ந்து இருக்கிற வனாந்திர வாழ்க்கையில் அவருக்கு சோதனை, உப்பரிக்கையில் உச்சக்கட்டத்தில் அவன் வாழ்க்கையில் பல ரிலீஜியஸ் சம்பந்தமான இடத்துல சோதனை. உனக்கு சோதனை சர்ச்சிலையும் வரும் சோதனை. யாராவது ஒருத்தவன் காலை மிதிச்சுட்டு போயிடுவான். அப்போ தான் உனக்கு பொறுமை இருக்குதா, அன்பு இருக்கா, தாழ்மை இருக்கா தெரியும். அங்கேயும் சோதனை வரும். அதை விட உயரமான இடத்துல உலகத்தினுடைய புகழ், மேன்மை, ஐஸ்வர்யம், பண விஷயங்களில் சோதனைகள் உனக்கு வரும். இப்படிப்பட்ட வித்தியாசமான இடங்களில் உனக்கு சோதனை வரும். வித்தியாசமான சூழ்நிலைகளில் சோதனைகள் வரும். சோதனைக்கு நீ விழுந்து விடாதபடி உன்னை காப்பது ஜெபம். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஆண்டவர் உனக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அடுத்தபடியாக இயேசு ஜெபம் வாசிங்க. சங்கீதம் 66:10-12. சங்கீதம் 66:10-12 வாசிங்க. தேவனே எங்களை சோதித்தீர். வெள்ளியை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலை மேலே ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெள்ளியை போல கர்த்தர் நம்மளை என்ன செய்தாராம்? புடமிட்டார். வேற இதுலலாம் இடுப்புல என்னத்தை வச்சாராம்? பாரத்தை ஏற்றினீரப்பா. இடுப்புல பாரத்தை ஏற்றினீர். அடுத்தது தீயையும் மனுஷர்களை எங்கள் தலை மேலே. சில நேரம் மனுஷர் உங்கள் தலை மேலே ஏறி நடப்பாங்க, விட்டுருவார். தலை மேலே ஏறி நடப்பாங்க சில ஆட்கள். பிறகு தீ தண்ணீர் இதெல்லாம் கடந்து வந்தோம். ஆனால் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமேன்.
நவம்பர் கடைசியில் டிசம்பரில் தண்ணி வந்துச்சா? தண்ணியை கடந்து வந்துட்டோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி எல்லாம் கடக்க வச்சு நம்மளை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் சோதனைகள் நமக்கு வந்தாலும் செழிப்பான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடுவார். கைகளை வைத்து, ஆண்டவரே, நீ மகளே பல சோதனைகளுக்குள்ள போகலாம், பல துக்கங்கள் வியாகுலங்கள் உனக்கு வரலாம், ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் கடந்து வந்து உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து சித்தமாக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே ஜெபம் பண்ணினார் 3 முறையும். நீ ஜெபம் பண்ண வேண்டியதெல்லாம் உங்க சித்தமாக கடவுது. எல்லாரும் கை அசைத்து ஆமென். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணுவது. சொன்ன வார்த்தையை விடாம சொல்லி ஜெபம் பண்ணு மகளே. கை அசைத்து ஆமென். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண தேவையே இல்லை, எல்லாம் ஆண்டவர் அறிவார்னு. ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டா திரும்ப ஜெபம் பண்ணாத, விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அதே வார்த்தையை சொல்லி 3 தடவை விடாம ஜெபம் பண்ணார். 2 கைகளை வைத்து, இயேசுவே, விடாம நான் சொல்லி 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 ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. 3வது ஒரு ஜெபம், யாத்ராகமம் 34:28. யாத்ராகமம் 34:28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். ஜெபம் என்பது கர்த்தரோடு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, யாரோட இருக்கிறது? கர்த்தரோட இரு. ஜெபம் பண்ண எப்படி இருக்கிறான்? கர்த்தரோட புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். சில ஆட்கள் நினைக்கிறாங்க, நம்ம உபவாசம் எடுத்தா செத்துருவோன்னு. சாக மாட்டேன். சொல்லுங்க, உபவாசம் எடுத்தா நான் சாக மாட்டேன்னு சத்தமா சொல்லுங்களேன். ஏதோ ஒரு நேரம் மாத்திரம் நீ சாப்பாட்டை ஒதுக்கிட்டுனா அதெல்லாம் ஒரு உபவாசம் இல்லை. ஒரு நேரம் ஒதுக்கி நான் உபவாசம் பண்ணுறேன், இதெல்லாம் உபவாசமே இல்லை. அது என்னன்னா, ஒரு நேரம் சாப்பாட்டை நீ ஒதுக்கியிருக்க, அவ்வளோதான். ஜெபம் பண்ணு. உபவாசம் பண்ணி என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. உபவாசத்தில் வல்லமை இருக்குது. உன் ஸ்டமக், வயிற்றில் இருக்கிற பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான பவர். வயிறு பவர் பசி பவர் ஜாஸ்தி. நிறைய பேரை நீங்கள் பாருங்களேன், எப்பவும் கிச்சனில் போய் நிற்கிறது. பசிக்குது, அதை எடுத்து சாப்பிட்றது, இதை எடுத்து சாப்பிட்றது. பெண்கள் நிறைய பேர் தடிச்சிருக்கிற காரணம் மிச்ச மீதியெல்லாம் அள்ளி வாயில் போட்டுடுறது. மிச்சம் அதெல்லாம் போய் எங்கேயாவது யாருக்காக கொடுத்தாலும் பரவாயில்ல, மிச்சம் அதை கொண்டு எங்கே குப்பையில் கொண்டுறது. குப்பை என் வயிறு தான் சொல்லி மொத்தமாக கொட்டிடுறது. இந்த மாதிரி செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். 2ஐயும் ஆண்டவர் அளிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனால் அது நமக்கு தேவைப்படாது, அது அழிஞ்சு போகும். கை அசைத்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, இப்போ உபவாசித்து ஜெபம் பண்ணணும். சீஷர்கள் இயேசுகிட்ட தனியாக வந்தாங்க. ஒரு பிசாசு துரத்த முடியாமல் போயிட்டு தனியாக இயேசுகிட்ட கேட்குறாங்க, இயேசுவே, எங்களால் ஏன் துரத்த முடியாமல் போயிட்டு? ஆண்டவர் சொன்ன, இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம் அன்றி வேறு வகையின போகவே போகாது. அப்போ உபவாசத்துக்கு வல்லமை இருக்குது. இந்த சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க, ஆனால் என்ன இல்லை? அவங்கக்கிட்ட உபவாசம் இல்லை. நீ உபவாசம் பண்ணிப்பார். சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் சரியாகணும்னா உபவாசம்தான் அதை சரியாக்கும். 2 கைகளை வைத்து, அதில் பவர் இருக்குது. கை அசைத்து, இயேசுவே, அதில் இருக்கிற அந்த பவரை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும். இவனுடைய முகம் பிரகாசித்தது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அவன் எப்படி அவன் முகம் பிரகாசித்தது? ஆண்டவர் அவனோடு பேசினபடியினால் முகம் பிரகாசித்தது. ஆமென். கர்த்தர் உன் கூட பேசினா உன் முகம் பிரகாசிக்கும். ஜெபத்துக்கு போயிட்டு வந்தா பிரகாசிக்காது. கர்த்தர் பேசினாரா? அவர் பேசினாரே, ஆனால் உன் முகம் பிரகாசிக்காதான் சரியான ஜெபம். என் கூட ஒரு ஊழியர் இருந்தார். நான் முதல்ல ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஊழியரோட ஆண்டவர் என்னை இணைச்சிருந்தார்.
அவர் ராத்திரி 2 மணிக்கு எழும்பிடுவார். நான் பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பேன். அவர் ஜெபிக்கிற சத்தம் கேட்டு அப்படி எட்டி பார்ப்பேன். ஜெபம் பண்ணுவார். காலையில் திடீர்னு கொஞ்சம் அவர் வேகமாக ஜெபம் பண்ணான்னு திரும்ப முழிச்சு பார்ப்பேன். 4 மணிக்கு நான் படுத்து தான் இருப்பேன். அவரை பார்ப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். 5 மணிக்கு நான் எழும்புவேன். 5 மணிக்கு அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். முடித்த உடனே என்கிட்ட பேசுவார். ஏன்னா என்னை அவர் ட்ரெயின் அப் பண்ணார். ஜெபத்தில் மற்ற காரியங்களில் அவர் எனக்கு ட்ரெயின் அப் பண்ணி என்னை வாழ்க்கையில் முதல்ல நெல்லை ஜெபராஜ்னு ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார். முதல்ல ஊழியத்தில் அவரோட தான் ஆண்டவர் என்னை இணைச்சி வச்சுருந்தார். அப்போ அவருடைய முகத்தை பார்ப்பேன், அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். காரணம், ராத்திரி எல்லாம் எப்போ எழும்பினாலும் அவர் ஜெபத்தில் தான் இருப்பார். கை அசைத்து கர்த்தரை துதிப்போம். 2 கைகளை அசைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முகம் பிரகாசிக்கணும். அடுத்தது 30ஆம் வசனத்தில் மோசேயோட சேர பயந்தார்கள். நீ நல்லா ஜெபம் பண்ண ஆளுனா உன்னை பார்த்தாலே ஆட்களுக்கு பயம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து கர்த்தரை துதிப்போம். நீ நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தர் பேசி உன் முகம் பிரகாசமாக இருக்கட்டும். உன் பக்கத்தில் ஆட்கள் வர பயப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. உன்னை அசட்டை பண்ண மாட்டாங்க, சேர பயப்படுவாங்க. கர்த்தர் தன்னோடு பேசினதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மோசே, நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அநேக காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பார். நீ மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாய். அந்த அளவுக்கு ஜெபம் உன் வாழ்க்கையில் வளரணும். அதுக்கு மாத்திரமல்ல, 34ஆம் வசனம், மோசே பேசும்படி உட்பிரவேசித்தான். அப்பொழுது முக்காடு எடுக்கப்பட்டிருக்கும். அவன் திரும்ப வெளியே புறப்பட்டு வரும்போது, ஜனத்தோடு பேச வரும்போது முக்காடு போட்டு கொள்ளுவான். உட்பிரவேசிக்கிற நேரம் இருக்கணும், கர்த்தரோடு இருக்கிற நேரம் இருக்கணும். அதை விட்டு வெளியே வந்து ஜனத்தோடு பேசுகிற நேரம், இந்த 2 நேரமும் உனக்கு முக்கியம். அப்பொழுது ஜெப வாழ்க்கையில் வித்தியாசம் வரும். கண்களை மூடி 1 நிமிஷம் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மேலே கீழே எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கை வைத்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மையாக ஜெபிக்கிற ஜெபத்தை எனக்கு தாரும். கை அசைத்து இயேசுவே, உண்மையாக ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும். கெத்செமனேயின் ஜெபம் எனக்கு வரட்டும். ஆண்டவரே, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஜெபம் எனக்கு வரட்டும். மோசே போல ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை எனக்கு தாங்க. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க அப்பா, மாற்றத்தை தாங்க. இயேசுவே, என்னால் ஜெபம் பண்ண முடியலை, எனக்கு ஜெபத்தின் ஆவியை தாங்க. எனக்கு இந்த உலக ஆவி வேண்டாம். என் வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? என் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த வாரத்தில் ஒரு இடத்தை தெரிந்து கொள். இந்த வாரத்தில் ஒரு நேரத்தை தெரிந்து கொள். இந்த வாரத்தில் நீ எந்த பொசிஷன்ல இருந்து, எந்த நிலையில நீ ஜெபிக்க போகிறாய், நீ எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறாய், ஆண்டவர் உன்னோட பேசுவார். உறவு வரும். கர்த்தர் மாறுதலை தருவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கு இருப்பதாக. ஆமென். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000.
24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9848454400 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.